ஜெம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 2 மணி செய்திகள். ஜெம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் வித்யா. முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். வேளாண் சட்ட திருத்தங்களுக்கு எதிராக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இலங்கை தமிழருக்கான முகாம்கள் இனி மறுவாழ்வு முகாம்கள் என பெயர் மாற்றம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வேளாண் சட்ட திருத்தங்களுக்கு எதிரான தீர்மானம். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தொழில் வளர்ச்சிகளை பாதுகாக்க புதிய தொழிற்சாலைகள் தொடங்க வேண்டும். மத்திய மாநில அரசுக்கு என்டிஆர் பவுண்டேஷன் சார்பில் கோரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்ட திருத்தங்களுக்கு திரும்ப பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்த 3 வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதையடுத்து விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது வேளாண் சட்ட திருத்த மசோதா மற்றும் சட்ட திருத்த சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள், விவசாய அமைப்புகள் மீது போடப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். தீர்மானத்தை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மத்திய வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடி வருகிறார்கள். இத்தகைய சூழலில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை முழுமையாக எதிர்க்கும் கடமை நமக்கு உள்ளது. பல மாநில சட்டப்பேரவைகளில் வேளாண் சட்ட திருத்தங்களை எதிர்த்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவோம் என்பது தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஒன்று. அதனை நிறைவேற்றியுள்ளோம். எனவே இந்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். பல்வேறு மக்கள் சட்டங்களை நிறைவேற்றி காட்டிய இந்த மாமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நாம் நிறைவேற்றப் போகிறோம். இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலை ஒன்றிய அரசுதான் உருவாக்கி இருக்கிறது. வேளாண்மையை மேம்படுத்தவும் உழவர்களை காப்பாற்றுவதற்காகவும் கொண்டு வரப்பட்டதாக ஒன்றிய அரசால் சொல்லப்படும் 3 வேளாண் சட்டங்களும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இல்லை, வேளாண்மையை அழிப்பதாக இருக்கிறது என்றே வேளாண் பெருங்குடி மக்கள் சொல்லி வருகிறார்கள். அதனை உணர்த்துவதற்காக கடந்த ஆண்டு முதல் போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு எழுச்சிமிகு போராட்டம் நடந்தது கிடையாது. இவ்வளவு நீண்ட காலம் நீடித்ததும் இல்லை என்ற சொல்லத்தக்க அளவிலே உழவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாட்சி காலத்திலே மக்கள் குரலுக்கு அளிக்கும் மரியாதை இதுதானா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்து நிற்கிறது. இத்தகைய சூழலில் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களை முழுமையாக எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உழவர்கள் உற்பத்தி செய்யும் பொருள்களை விற்பனை செய்ய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நம் நாட்டில் வைத்துள்ளோம். இதன் நோக்கத்தையும் செயல்பாட்டையும் சிதைக்கும் நோக்கத்தோடு இந்த சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு துறைக்கு எந்த மாநில அரசுடன் ஆலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது. அதனால்தான் அந்த சட்டங்களை நிராகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதனால் மாநில அரசின் உரிமைகள் பாதிக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது, கூட்டாட்சி தத்துவம் கேள்விக்குள்ளாகிறது, ஜனநாயக அமைப்புகளின் மாண்பு சிதைகிறது. இதனால்தான் இந்த 3 சட்டங்களையும் நிராகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்களில் பின்வரும் 3 வேளாண் சட்டங்களை ஏற்றியிருக்கிறது. 1. விவசாயிகள் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வாணிபம் ஊக்குவிப்பு மற்றும் உதவுதல் சட்டம் 2020. 2. விவசாயிகள் அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாத்தல்
விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் ஒப்பந்த சட்டம் 2020. 3. அத்தியாவசிய பொருட்கள் திருத்தம் சட்டம் 2020. இந்த 3 சட்டங்களுமே வேளாண்மைக்கும் உழவர்களுக்கும் எதிரானவைதான். உழவர்கள் இந்த நாட்டில் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நெற்றி வேர்வை சிந்தி தாம் விளைவிக்கும் பொருளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை. ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை என்பதை குறைந்தபட்சம் வாய் வார்த்தைக்கு கூட பேசாத சட்டங்கள் தான் இந்த 3 சட்டங்களும். ஒன்றிய அரசின் வேளாண் விவசாயிகள் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வாணிப சட்டமானது பல ஆண்டுகளாக உழவர்களின் விளைபொருட்களை விற்பனை செய்து கொடுப்பதில் பெரும் பங்காற்றி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் சந்தை பகுதியை உள்நோக்கத்துடன் குறைக்கிறது. அதாவது மாநில அரசின் அதிகாரத்துக்குட்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லும் வர்த்தக பகுதி என்பது தெளிவான வரையறைக்கு உட்பட்டதாக இல்லை. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு இது பெருமளவிலே வருவாய் இழப்பை ஏற்படுத்தும். இதனால் உழவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியாத சூழலும் ஏற்படும். ஒன்றிய அரசின் சட்டத்தினால் மாநில விவசாயிகளுக்கு எந்த விதமான பயன் இல்லை என்பது உறுதியாகிறது. இரண்டாவதாக, விவசாயிகள் அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாத்தல் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் ஒப்பந்த சட்டம் 2020 என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமானது தனியார் கூட்டாண்மை நிறுவனங்களை மாநில அரசின் கண்காணிப்பிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது நன்கு உறுதியாகிறது. இந்த சட்டத்தினால் லாபகரமான விலையை உழவர்கள் கேட்டு பெற முடியாத நிலை உருவாகும். அது மட்டுமல்ல, தங்களின் நில உடைமை உரிமைகள் பறிபோகும் என்று உழவர்கள் அஞ்சுகின்றார்கள். இச்சட்டத்தின்படி ஒப்பந்த நிபந்தனைகள் உழவர்களை விட விளைபொருளை வாங்கும் தனியாருக்கே சாதகமாக இருக்கும். தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்கள் மறுவாழ்வு முகாம்கள் என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் நலனுக்காக விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு முக்கிய திட்டங்களை நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். இந்நிலையில் இன்று நடைபெற்று வரும் சட்டப்பேரவை விவாதத்தில் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம்கள் மறுவாழ்வு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக முதலமைச்சர் கூறும்போது, தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழருக்கான முகாம்கள் இனி மறுவாழ்வு முகாம்கள் என அழைக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர், இலங்கை தமிழருக்காக நாம் இருப்போம் என்று தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்தை ஏற்க மறுத்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக, பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தமிழக அரசின் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அதேபோல அதிமுக உறுப்பினர்களும் தமிழக அரசின் தீர்மானத்தை எதிர்த்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். மற்ற கட்சிகள் இந்த தீர்மானத்தை வரவேற்று பேசிய நிலையில் பாஜக, அதிமுக உறுப்பினர்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வெளிநடப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன், வேளாண் மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. ஆனால் மாநில அரசாங்கம் உள்நோக்கத்தோடு எதிர்த்து அதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது. ஆகையால் இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட வேளாண் சட்டங்கள் 3. வேளாண் பெருமக்கள் நல்ல முறையில் வளமோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்கள் நல்ல முறையிலே அவர்களுக்கு அந்த அடிப்படை ஆதார விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் கொண்டு வந்தது மத்திய அரசு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது. இன்றைக்கு மாநில அரசாங்கம் ஏதோ அதில் உள்நோக்கத்தோடு மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு சட்டமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான, விவசாய உற்பத்தி போன்ற பொருளுக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கின்ற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தொழில் வளர்ச்சியின் பின் தங்கியுள்ள மக்களை பாதுகாக்க புதிய தொழிற்சாலைகளை மத்திய மாநில அரசுகள் தொடங்க வேண்டும் என NTR ஃபவுண்டேஷன் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரையில் உள்ள NTR ஃபவுண்டேஷன் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக NTR ஃபவுண்டேஷனின் துணைத் தலைவரும் ஜெம் டிவி நிர்வாக இயக்குநருமான சீதாபதி கலந்து கொண்டார்.
கூட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் உள்ள தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள தென் மாநில மக்கள் வளம் பெற மூடி கிடக்கும் தொழிற்சாலைகளை திறக்க வேண்டும், புதிய தொழில் தொடங்க மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வியில் 7.5% வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தலைவர் அர்னால்டு அரசு, பொருளாளர் கௌதம பாண்டியன், அமைப்பாளர்கள் வீரகுமார், துணைத் தலைவர்கள் சிவக்குமார், குணசேகரன், ஒருங்கிணைப்பாளர்கள் கார்த்திகேயன், சசிகாந்த், சங்கேஸ்வரன், லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் தலைமை நிலைய செயலாளர் அசோக்குமார் நன்றி உரையாற்றினார். இதில் NTR பவுண்டேஷன் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒருமித்த கருத்துடைய 11 நண்பர்களால் 2020ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. இது மிகவும் நலிந்த மாணவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சிறுதொழில் முன்னேற்றத்திற்காகவும் சமுதாயத்தில் அரசு வேலைவாய்ப்பை பெறுவதற்கு வழிமுறைகள் பற்றியும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட நேஷனல் டெவலப்மெண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டட் பை நாடார் பீப்புள். எல்லாரும் உடனே நம்ம மினிஸ்டர் சொன்னாரு, NTR ஃபவுண்டேஷன் போடுங்க, நீங்க எல்லாம் நாடார் இல்லைங்க, நாங்க நேஷனல் டெவலப்மெண்ட், நீங்க என்னதான் மறைச்சாலும் கொஞ்சம் தெரியல அப்படின்னாங்க. பரவாயில்ல. அறக்கட்டளை சட்டப்படி பதிவு செய்யப்பட்டது. அதன் பதிவு 007/2007. கடந்த தலைவர் முத்துரமேஷ் அவர்கள் நடத்திய ஒரு சிறப்பு. பிரதமர் மோடியால் 7 ஆண்டுகளாக செய்ய முடியாத பெட்ரோலுக்கான வரி குறைப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து காட்டியுள்ளார் என்று நெல்லையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெறும் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் மணிமண்டபம் திறப்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி நெல்லை வந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசியத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த வசந்தகுமாரின் நினைவை நாங்கள் என்றும் போற்றுகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் பணியாற்றுவது தொடர்பாக ஆலோசனை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 9 மாவட்டங்களுக்கும் அடுத்த வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம் என்று தெரிவித்த அவர், பெட்ரோலுக்கு 3 ரூபாய் வரி குறைப்பு செய்து 7 ஆண்டு காலமாக மோடியால் செய்ய முடியாத வரி குறைப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து காட்டியுள்ளார் என்று புகழாரம் சூட்டினார். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை நிதித்துறை சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு மரபு. உண்மையில் இன்றைக்கு என்ன பொருளாதார சூழல் என்பதனை அதிலே அவர்கள் தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். ஆனால் நிதியமைச்சர் அந்த அறிக்கையை முடிக்கிற சமயத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிற எதையும் நாங்கள் செய்யாமல் இருக்க மாட்டோம், எங்களுடைய திட்டங்களை நாங்கள் நிறைவு செய்வோம் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். எனவே அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். இதைவிட சிறப்பான ஒன்று, இன்றைக்கு பெட்ரோலுக்கு 3 ரூபாய் வரி குறைப்பு செய்திருக்கிறார். 7 ஆண்டு காலமாக மோடி அவர்களால் செய்ய முடியாத வரி குறைப்பை ஸ்டாலின் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். எனவே அது ஒரு மிகப்பெரிய விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஆசாதி கா அம்ரித் மகோத்சவத்தின் சுதந்திர தின ஓட்டம் 2.0 திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் நேரு யுவகேந்திரா இணைந்து ஆரோக்கியா இந்தியா சுதந்திர தின ஓட்டம் 2.0 என்ற விழிப்புணர்வு ஓட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் என்பது இந்தியாவின் 75 ஆண்டு கால முற்போக்கான இந்தியா மற்றும் அதன் மக்கள் கலாச்சாரம் மற்றும் சாதனைகளின் புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டாடுவதற்கும் அதை நினைவு கூறுவதற்கும் மத்திய அரசின் முயற்சியாகவும் சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்துக் கூறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஓட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், நீதிமன்றம் வழியாக மாவட்ட விளையாட்டு மைதானத்தை சென்றடைந்தது. சென்னை ஆவடி CRPF பாதுகாப்பு படை பயிற்சி வளாகத்தில் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. சென்னை ஆவடி CRPF பாதுகாப்பு படை பயிற்சி வளாகத்தில் மத்திய அரசின் ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய பாதுகாப்பு படை துணை ஆய்வாளர் ஸ்ரீகேவல் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் விளையாட்டு வீராங்கனை ஷைனி வில்சன் கலந்து கொண்டார். 2 மாதம் தொடர்ந்து நடைபெறும் இந்த போட்டியில் உடல் வலிமையை அதிகரிக்கும் விதமாக மருத்துவ பந்து இலக்கு, தாழ்வு மற்றும் உயர் தடகள போட்டி, சுருள் வாள் சுத்துதல், சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. போட்டி முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு படை பயிற்சியின் கமாண்டன்ட் தாமஸ் வின்சன் மற்றும் துணை கமாண்டன்ட் செந்தில்குமார் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஃபங்க்ஷனில் எங்களோட கேரளா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ், அவங்களுடைய சீஃப் ஷைனி வில்சன் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து குரூப் சென்டர் RTC 97, 77, D2 சிக்னல் இங்கே இருக்கிற இந்த கேம்பஸில் இருக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராமில் ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ், இது மத்திய அரசினுடைய ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இதில் நிறைய ஈவெண்ட் இருந்தது. டக் ஆஃப் வார், ரன்னிங், 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு, இது மாதிரி ஹாட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், வாலிபால், பேஸ்கெட் பால், இதெல்லாம் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ரீமதி ஷைனி வில்சன் எல்லாருக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் தந்தை நினைவு நாளை முன்னிட்டு அணைக்கும் கரங்களில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தந்தை அன்பில் பொய்யாமொழியின் 22ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பில் உள்ளகரம் அணைக்கும் கரங்களில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் தலைவர் KR ஆனந்தன் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினார். உடன் காஞ்சிபுரம் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் பொருளாளர் ஆலந்தூர் இளமாறன், மாவட்ட துணைத் தலைவர் நங்கை சாய் பிரசாத், புனித தோமையார் மலை வடக்கு ஒன்றிய தலைவர் வெங்கடேசன், திருப்போரூர் வடக்கு ஒன்றிய தலைவர் பொன்மார் வெங்கடேசன், புனித தோமையார் மலை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹரி, திருநீர்மலை ஏழுமலை, ஆதம்பாக்கம் SR யுவராஜ் மற்றும் வானுவம்பேட்டை மணிகண்டன், பிரசாந்த், ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்திரு ஐயா அன்பில் தர்மலிங்கத்தின் மகன், தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தந்தை அன்பில் பொய்யாமொழி அவர்களின் 22வது நினைவஞ்சலியை நாங்கள் வருடந்தோறும் அனுசரித்து வருகிறோம். ஐயா அவர்கள் திமுக இளைஞரணி உருவான காலகட்டத்தில் தமிழகம் முழுக்கம் சென்று கிளைகளை பரப்பி இளைஞர் அணிக்கு அடித்தளம் அமைத்தவர் ஐயா அன்பில் பொய்யாமொழி அவர்கள். மற்றும் எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தந்தையாக இருப்பதால் நாங்களும் அவரை தந்தையாக கருதி ஆண்டுதோறும் நினைவஞ்சலியை அனுசரித்து வருகிறோம். அந்த நினைவஞ்சலியில் வருடந்தோறும் ஆதரவற்ற இல்லங்களில் சென்று உணவளித்து வருகிறோம். எங்களது சேவை தொடரும். இப்படிக்கு காஞ்சி மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றம். வருகிற 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி திண்டுக்கல்லில் பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலால் பள்ளிகளை திறப்பது தாமதமாகிக் கொண்டே இருந்தது. எனினும் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு
ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வருகிற 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதையொட்டி பள்ளிகளில் கொரோனா தடுப்பு விதிகளை முறையாக கடைபிடிக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளிகளை திறந்து கிருமிநாசினி தெளித்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும், தினமும் 50% மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வர வேண்டும் என்றும், கிருமிநாசினி மூலம் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் கிருமிநாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அருகே தடுப்பூசி மையத்தில் மின்விளக்கு இல்லாததால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் சுகாதாரத்துறையினர் தடுப்பூசி செலுத்தினர். தமிழகத்தில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதையடுத்து அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த அரசு உத்தரவிட்டது. இதில் பொள்ளாச்சி வருவாய் கோட்டத்தில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 400 பேருக்கு தடுப்பூசி செலுத்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் தடுப்பூசி வருவதற்கு மிகவும் தாமதம் ஏற்பட்டதால் பணிகள் மாலை 5 மணிக்கு மேல் தொடங்கியது. சுற்று வட்டார பகுதியில் உள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தடுப்பூசி செலுத்த ஆர்வத்துடன் சென்றனர். இந்நிலையில் பள்ளியில் மின்விளக்கு வசதிகள் இல்லாததால் இரவு நேரத்தில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தடுப்பூசி செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேரத்தில் மின்விளக்கு வசதிகள் இல்லாததால் பெற்றோர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருத்தணியில் 232 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அரசின் விதிமுறைகள் பின்பற்றாததால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நகராட்சிக்கு உட்பட்ட ஆறுமுகசாமி கோவில் திருப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ற தொண்டு நிறுவனம் மூலம் 232 மாற்றுத்திறனாளிகளுக்கு 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை கை, செயற்கை கால் மற்றும் 3 சக்கர சைக்கிள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேகமாக கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் சமூக பாதுகாப்பு இல்லாமல் மண்டபத்தில் அமர வைக்கப்பட்டனர். இதனை முன்னின்று அனைத்தையும் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் சமூக இடைவெளி இல்லாமல் அமர வைக்கப்பட்டு சமூக பாதுகாப்பு இல்லாமல் நிகழ்ச்சி நடைபெறுவதை கேட்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இப்படி அரசு ஊழியர்கள் அதிகம் கலந்து கொண்ட தனியார் நிகழ்ச்சியில் சமூக இடைவெளி இல்லாமல் போனது கேள்விக்குறியாகி உள்ளது. சீர்காழி அருகே ஊர் கட்டுப்பாட்டை நீக்கி கோயில் விழாக்களில் கலந்து கொள்ள வழிவகை செய்ய கோரி பாதிக்கப்பட்ட 8 மீனவ குடும்பத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கீழ மூவர்கரை மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவரது சகோதரர்கள் கர்ணன், நிலவன், ராஜா, முரளி, மாதவன் ஆகியோர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கோவில் நிலப்படிக்கு வெண்கலத்தினாலான தகடில் இவர்கள் பெயர்களை பொறிக்கப்பட்டு உபயம் செய்துள்ளனர். தற்போது மீனவ பஞ்சாயத்தால் அந்த பெயர்களை அகற்ற வேண்டும் என தெரிவித்தனர். இது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையால் ஜெயக்குமார் குடும்பத்தினர் மற்றும் அவருக்கு ஆதரவாக பேசிய 2 பேர் என்று மொத்தம் 8 மீனவ குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். ஊர் கட்டுப்பாட்டை மீறி அவர்களுடன் பேசினால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 8 மீனவ குடும்பத்தினர் மயிலாடுதுறை ஆட்சியர் லலிதாவிடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து ஊர் கட்டுப்பாட்டை நீக்கி கோயில் விழாக்களில் கலந்து கொள்வதற்கும் தாங்கள் கிராமத்தில் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தாங்கள் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என தெரிவித்தனர். மடக்கி எங்களை திருப்பி கேட்கறாங்க. தப்பு பண்ணணும்னு அவனு 1000 பொய் சொல்லுவாங்க சார். ஊர்ல இருந்து வந்தனாக்கா ஊரோட கட்டுப்பாடு ஒன்று இருக்கு சார். நானும் நிர்வாகத்தில் இருந்தேன். ஊரை கட்டுப்பாடு சொந்தம் வந்தனா கூட ஊரை மறைச்சிட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க சார். ஏன் வந்து கேட்பாங்க சட்டநிதியா, ஏன் வந்து அவங்க வரமாட்டாங்க? யாருமே வரமாட்டாங்க. என் கூட பிறந்த தம்பியா இருந்தால் தான் மட்டும் தான் சார் வருவாங்க. பங்காளி பாவத்தான், வேற யாருமே வரமாட்டாங்க சார். வந்தா அவங்களுக்கு 3 லட்ச ரூபாய் பயன்னு சொல்லிட்டு அன்னைக்கு திருவிழா 3 முறை. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள்.
வேளாண் சட்ட திருத்தங்களுக்கு எதிராக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இலங்கை தமிழருக்கான முகாம்கள் இனி மறுவாழ்வு முகாம்கள் என பெயர் மாற்றம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வேளாண் சட்ட திருத்தங்களுக்கு எதிரான தீர்மானம். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தொழில் வளர்ச்சிகளை பாதுகாக்க புதிய தொழிற்சாலைகள் தொடங்க வேண்டும். மத்திய மாநில அரசுக்கு என்டிஆர் பவுண்டேஷன் சார்பில் கோரிக்கை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.